பன்னீர்செல்வம் பேசுறேங்கண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேண்ணா. எங்கண்ணா வெளியில இருக்கிறீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா? ஆனா தருமபுரி தான் இருக்குண்ணா. அந்த கோரைக்கு போயிட்டு வந்தேன். சரிங்க சரிங்கண்ணா. எப்படிங்கண்ணா பிசினஸ்? பிசினஸ் நல்லா இருக்குண்ணா. இப்பதான் ஒரு மாசம் 1.5 மாசமா 2 கோரையும் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். நானு அப்பப்பா எல்ஜி கேட்டுக்கிறது, என்ன எப்படி போயிட்டு இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு அப்பப்பா கேட்டு எல்ஜி கிட்ட பேசிக்கிறது. அவர் தான் சொன்னா அப்படி போயிட்டு இருக்கிற, அப்படி அங்கதான் போயிடறாங்க, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு அப்படிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒன்னும் இல்லண்ணா, தொழில் நல்லா பண்ணிக்கலாம். சரிங்க சரிங்கண்ணா. அப்புறம் என்ன எலெக்ஷன் எதுவும் கண்டுக்கிறாங்களா? உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா, உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியாவது ஏரியூர் ஜெனரலா இருந்துச்சுன்னா சேர்மேன் ஆயிக்கலான்னு பாக்குறேன். சரிங்க சரிங்க. என்ன இப்ப நம்ம வேண்டப்பட்ட ஆளுங்களை போட்டு நம்மளே ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து யோசிக்கிறது தான். அதான் இப்ப இந்த இதுக்கு யாரு உங்களால கூப்பிடலீங்களா? இல்லண்ணா, இங்க தேர்தல் பொறுப்பாளரும் சரியில்லை, கேண்டிடேட்டும் சரியில்லை. நாம தன்மானத்தை இழந்துட்டு போக முடியாதுண்ணா. அதான் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பாருங்க, நான் ஒன்னு தெளிவா உங்களுக்கு சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். சரிங்க. நீங்க பாட்டு தொழில பாருங்க, பாத்துக்கலாம். உள்ளாட்சியில நீங்க அங்க தலைவர் ஆகிறதுக்கு அது என்ன நடந்தாலும் அங்க நின்று வந்துட்டு நானும் அவரை முல்லையாரும் வந்த மாதிரி உக்காந்தியாவது நாங்க பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. இப்ப இவங்க எதுவும் எங்களை எந்த அழைப்புல யாரும் கூப்பிடுறதில்ல, எந்த அழைப்புல எதுவும் கண்டுக்கிறதில்ல. அவங்க எதுவும் கூப்பிடல, அப்படியே இருக்கட்டும். நீங்க நீங்க அப்படியே கூப்பிட்டு நீங்க வேலை செஞ்சாலும் உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு பேர் அவங்க வாங்கிக்குவாங்களே தவிர நமக்கு பலனா இருக்காது. அதுல இப்ப 2-3 பேர் பேசினாங்க, போன்ல பேசினாங்க, அவங்க கிட்ட வரேன்னாங்க, பேசுறதுக்கு வரேன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க. இல்ல இதை கேட்டாங்க, பயப்படுற அப்படியே வர்றதுக்கு, பயப்படுற அப்படியே ஏதாவது பேசிட்டா என்ன பண்றது, பயப்படுற அப்படியே அப்படின்னாங்க. நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்கண்ணா. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இன்பசேகரனுக்கு மூக்கு உடைஞ்சாதான் நமக்கு எதிர்காலம். இன்பசேகரனை காலி பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு மூக்கு உடைச்சு விடணும். நீங்க இப்ப தினகரன் ஒருத்த வந்துட்டு இருக்கிறது, பழனிப்பன் ஒரு கேண்டிடேட் இருக்கிறது, நான் கம்யூனிட்டி ஓட்டு, வெள்ளாளர் ஓட்டு, எஸ்டி ஓட்டு, மிகப்பெரிய ஓட்டு உடைக்கிறாப்ல. அதான் பிரிக்கிறாங்க, அவங்க பயங்கரமா பிரிக்கிறாங்க. நீங்க பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பாலக்கோட்லாம் தினகரனே ரீடிங் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவனும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறான். அவனுக்கு எந்த அதிருப்தியும் இல்ல, எதிர்ப்பும் இல்ல. எல்லாம் இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம திமுக ஓட்டுன்னு சொல்லி பார்த்தா, குறிப்பா திமுக ஓட்டை, எஸ்டி ஓட்டை, அதர் கம்யூனிட்டி ஓட்டு, வெள்ளாள கவுண்டர் ஓட்டுலாம் அவன் தான் வாங்குவான். நம்ம ஆளுங்க ஒழுங்கா கீழே போய் வேலை பார்க்க மாட்டான், காசு முறையை சேர்த்த மாட்டான். அதனால வந்துட்டு இப்படிதான் இருக்குது கள நிலவரம். நீங்க இருங்க, நான் வரேன். நான் வந்துட்டு ஒரு 2-3 நாள்ல வரேன், நேர்ல பேசுறேன். சரி வாங்க, வந்துட்டு போங்க ஒரு டைம். என்ன பண்ணா சரியா இருக்கும், எப்படி பண்ணலாம், இவங்களை எப்படி வந்துட்டு அவங்களே நானே பெரிய ஆள் நினைக்கிறாங்க இல்லையா? அதான் ஆமா. இப்ப ஒண்ணு வேண்டாம், போன முறை அவன் தேர்தல்ல, இன்பசேகரன் தேர்தல்ல வந்துட்டு 67,000 ஓட்டு வாங்கிக்கிறான். இந்த முறை நியாயமா இருக்கிற கூட்டணிக்கு 1 லட்சம் ஓட்டு வாங்கணுமா இல்லையா? வாங்கணும். அவன் முன்ன முறை வாங்கின ஓட்டே வாங்க முடியாது இப்ப உள்ள நிலவரப்படி, இப்ப இருக்க சிச்சுவேஷன். ஆமா, வரேன், நான் பேசிக்கலாம். இவனை இன்பசேகரனை காலி பண்றதுக்கு என்ன வழியா அதை பாப்போம். வரேன், நான் நேர்ல பேசுவோம். சரி வாங்க, பேசிக்கலாம், நேர்ல பேசிக்கலாம். வந்துட்டு போங்க ஒரு டைம். உள்ளாட்சியில நீங்க அந்த பஞ்சாயத்துல தலைவர் ஆகிறது யாரும் தடுக்க முடியாது. அது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க அதுல கவனம் செலுத்துங்க, மத்தது பாத்துக்கலாம். நாங்க இருக்கிறோம், பாத்துக்கலாம். சரிங்கண்ணா. அவன் எவன வேணாலும் கேண்டிடேட் போட்டு நான் எதுனாலும் பாத்துக்கிறேன். நாங்க ஒண்ணு பாத்துக்கலாம். சரிங்க. ஆமா, உங்க நோக்கம் அதுதான். அத நம்ம வெற்றி பெறணும், அவ்வளவுதான். அது எப்படி பண்ண முடியுமோ, என்னால என்ன பண்ண முடியும், எப்படி எல்லாம் பண்ண முடியுங்கிறதெல்லாம் நம்ம நேர்ல பேசுவோம். சரிங்க பேசுங்க. நீங்க அதனால வந்துட்டு அடரா திமுக போனமே பிடிச்சிட்டேன்னு சொல்லலாம் நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். இல்ல, நாங்கெல்லாம் இது பண்ணல, எனக்கு தெரியும் நாட்டு நடப்புகள் எப்படி போயிட்டு இருக்குது என்னன்னு எனக்கு தெரியும். அப்பப்பா எல்ஜி கூட பேசுவேன். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.
உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.